இந்த கிறிஸ்மஸ் நாளில் முக்கியமான எனக்குள்ள நடந்த ஒரு சின்ன அப்சர்வேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சின்ன வயசுலேருந்து நான் நிறைய ஜீசஸ் கிரைஸ்ட் பிக்சர்லாம் பார்த்துருக்கேங்க. அதாவது வேறு கண்ட்ரியில் இருக்க ஜீசஸ் கிரைஸ்ட், அந்த இடத்துல இருக்க எல்லா ஜீசஸ் கிரைஸ்ட் பிக்சர்லாம் பார்த்தா ஒவ்வொரு இடத்துலையும், அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்ற ஒரு கடவுள், ஓகே, அந்த தேவன் வேறு கலரில் இருக்கார். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டால் வெள்ளை கலரில் இருக்கார். அதே ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப்ரிக்காவில் எடுத்துக்கிட்டால் பிளாக் கலரில் இருக்கார். இதுவே சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஒரு இந்த என்டையர் ஏஷியன் காண்டினென்ட்டில் எடுத்துக்கிட்டால் அந்த இடத்துல ஜீசஸ் கிரைஸ்ட் நம்மளை மாதிரியே இருக்கார். அப்போ ஜீசஸ் கிரைஸ்டோட உண்மையான கலர் தான் என்ன? இந்த உண்மையான கலரை நம்ம எடுத்துக்கணுமா, இல்லை அவரோட சொன்ன வாக்கியங்கள், சொன்ன ஐடியாலஜி எல்லாமே காமனாக தான் எடுத்துக்கணுமா, இல்லை எதை தான் நம்ம எடுத்துக்கிறது அப்படின்றதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறது தான் டிசம்பர் 25. அதுதான் நம்ம கிறிஸ்மஸ் டேன்னு சொல்லிட்டு என்டையர் வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். உண்மையிலுமே ஜீசஸ் கிரைஸ்ட் எங்கே தான் பிறந்தார்? ஜீசஸ் கிரைஸ்ட் இந்தியாவில் பிறக்கல, ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப்ரிக்காவில் பிறக்கல, ஜீசஸ் கிரைஸ்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் பிறக்கல, ஜீசஸ் கிரைஸ்ட் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் தான் பிறந்திருக்கார். அப்படி இப்படி ஒரு எவ்வளோ டிஃப்ரெண்ட் கலர் வந்துருச்சு. ஒரே ஒரு சின்ன தியரி இருக்குங்க நம்மக்கிட்ட. நீங்கள் எந்த ஒரு தமிழ் கடவுள் வேணால் எடுத்துக்கோங்க. இது எக்ஸாம்பிள் லார்ட் சிவாவை எடுத்துக்கோங்க. லார்ட் சிவன் எடுத்துட்டா, இல்லை தமிழ் கடவுள் லார்ட் முருகன் எடுத்துக்கிட்டா, இல்லை நிறைய விநாயகர், அந்த மாதிரி நிறைய கடவுள்கள் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க எல்லாமே நம்ம இப்போ மாடர்னைஸ்டாக இருக்க பிக்சரில் இல்லை. எக்ஸாம்பிள், நம்ம இப்போ கோயம்புத்தூரில் இருக்க ஈசாஸ் சென்டருக்கு நம்ம போயிருந்தோம்னா அந்த இடத்துல வந்து சிவனோட அந்த ஒரு அதாவது அப்பர் பாடி அந்த இது மட்டும் அப்படியே இருக்கும். அந்த இடத்துல வந்து இப்போ நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சிவனோட பிக்சரை வந்து நம்ம உருவாக்கிக்கிட்டோம். உண்மையாலுமே சிவன் வந்து இப்போ ஒரு பெரிய பைசப் வச்சுக்கிட்டு, 6 பேக் வச்சுட்டு, ஒரு லாங் ஹேர் வச்சுட்டு அந்த மாதிரி நம்ம உருவாக்கிக்கிட்டோம். ஓகேவா? உண்மையாலுமே சிவன் அப்படிதான் இருந்தாரா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஷின் மார்க். ஒரு சில இடத்துல நம்மளோட இந்தியாவிலே பார்த்தா லார்ட் சிவனை வந்து ஒரு ஸ்டோனில் நம்ம கும்பிட்றோம். லார்ட் சிவனுக்கு வந்து வேற ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு உருவம், டிஃப்ரெண்ட் ஒரு பிக்சர் நம்ம கொடுத்துருக்கோம். இது எல்லாமே மாடர்னைஸ்டான ஒரு காட் பிக்சர். அதே மாதிரி தாங்க ஜீசஸ் கிரைஸ்டும் சமூகம் தான் அவருக்கு இப்போ இருக்க அந்த மாடர்னான பிக்சரை கொடுத்துருக்காங்க. வந்து என்னோட மொழியை கேட்கணும், கடவுளுங்கிறது என்னோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும், கடவுள்ன்றது நான் என்னோட வார்த்தைகளால் உணர வைக்க முடியாத ஒரு சில கஷ்டங்கள் என் வாழ்க்கையில் நடக்கிறதையும் புரிஞ்சுக்கணும், என்னை பார்த்தாலே அப்சர்வ் பண்ணிக்கணும். அப்படின்னா அவர் என்ன மாதிரி தானே இருக்கணும். பட் நான் வந்து பிளாக்காக இருக்கேன், கடவுள் வந்து ஒயிட்டாக இருக்காரு. அப்படின்னா எனக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டின்றது வந்து ஒரு விஷயம் வராமல் இருக்கும். எனக்கு வந்து தமிழ் தெரிஞ்சிருக்கேன், கடவுளுக்கு வந்து இங்கிலீஷ் தான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு கனெக்டிவிட்டின்னு ஒரு வராமல் இருந்திருக்கும். அதனால நம்ம மாரல் காட் தியோரி படி நம்ம கடவுளை உருவாக்கிக்கிட்டோம். நம்ம யாருன்றத நமக்குள்ள நம்மளே கடவுளை உருவாக்கிக்கிட்டோம். எனக்கு ஒரு சின்ன விஷயம் ரிலேட் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஆப்பிரிக்காவில் காலனைசர்ஸ், அதாவது பிரிட்டிஷர்ஸ் தான், அதாவது ஆப்பிரிக்கா என்டையர் காண்டினென்ட்டை அடிமைப்படுத்தி வச்ச இந்த பிரிட்டிஷர்ஸ் தான் கடவுளையே கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட், அதாவது கிறிஸ்டியானிட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா காலனைசர்ஸ் தான். ஆனால் காலனைசர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஈக்குவாலிட்டி, சமதர்மம்னு ஒன்று கொடுத்தாங்களா? எல்லாத்தையும் டிஸ்கிரிமினேட் பண்ணாமல் பார்த்துக்கிட்டாங்களா? எல்லா ஆப்பிரிக்கன்ஸும் சமந்தான்ப்பா, எல்லாரும் பாலிடிக்ஸ்குள்ளே வரலாம், கண்டெஸ்ட் பண்ணலாம், எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணலாம், எல்லாரும் ஸ்கூலுக்கு போகலாம், படிக்கலாம், காலேஜ் போகலாம், அவங்க குடும்பத்தை நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சாங்களான்னு கேட்டால் 200% இல்லை. எல்லாரும் ஜீசஸ் கிரைஸ்ட்டை கொண்டு வந்தாங்க, கிறிஸ்டியனிட்டியை ஃபாலோ பண்ண சொன்னாங்க. அதே விஷயம் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், அதாவது கலரை வச்சு தாழ்த்தப்படுறது, கலரை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணுற ஒரு பெரிய ஒரு சப்ரஸிங் ஐடியாலஜியை கொண்டு வந்தாங்க. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு, அதே தேவன், அதே கடவுள், ஆனால் பீப்புள் தான் அதை மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி, பீப்புள் தான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணி எல்லா மக்களையும் டிஸ்கிரிமினேட் பண்ணி எல்லா மக்களையும் தனக்கு கீழே வர வச்சுருக்காங்க. ஆனால் எந்த கடவுளுமே, எந்த பைபிள், குரான், பகவத்கீதா எது எடுத்துட்டாலுமே தன்னோட சப்போர்ட்டர்ஸ், தன்னை சார்ந்து இருக்க மதத்தவர்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக மற்றவங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணு, மற்றவங்க கொல்லணும், மற்ற இட பிரச்சனைக்காக சண்டை போடணும், மத பிரச்சனைக்காக சண்டை போடணும்னு சொன்னதே இல்லைங்க. எல்லா மதமும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம்தான், அன்பு தான் மனித தத்துவம், அன்பு தான் ஹியூமனிட்டி, லவ் இஸ் ஹியூமனிட்டின்ற ஒரு விஷயந்தான். எல்லாத்தையும் சரிசமமாக பார்ப்போம், எல்லா மதத்தவர்களுக்கும் இடம் கொடுப்போம், எல்லா மதத்தவர்களுக்கும் ஈக்குவாலிட்டியான விஷயங்களுக்கு கொடுப்போம், எல்லா மதத்தவர்கள் அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதுக்கும் நம்ம மதிக்க கற்றுக்குப்போம். இந்த உலகத்தில் எல்லாருமே வேறு கலரில் இருக்கலாம், எல்லாருமே வேறு லாங்குவேஜ் பேசலாம், எல்லாருமே வேறு ஒரு ஹேர் கலர் இருக்கலாம், அவங்களோட பிஹேவியர் வேறு மாதிரி இருக்கலாம், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இந்த உலகத்தில் இருக்க
ஜென்டலாக நாட்டுக்காரங்களும் இருக்கலாம். ஆனால் கடவுளோட எண்ணங்கள் எடுத்துக்கிட்டால் எல்லா மதத்தவர்களும் சமந்தான். எல்லா மதத்தவர்களும் சேர்ந்து வாழலாம்.